அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த சாரி வந்து இட்ஸ் a classic color combination. ஆரஞ்சுக்கு brown. பட் இந்த சாரி வந்து அப்படியே ஒரு again a pure handloom silk saree. So many positive comments இந்த சாரிக்கு. சோ இந்த சாரியை பத்தி சொல்லுங்க. இந்த சாரி வந்து கலர் சார்ட்ஸ்ல வந்து ரேண்டமா ஓகே டார்க் கிரீனுக்கு பீச் போடுங்க அப்படின்ட்டு, பட் டிபிக்கல் பீச் இல்லாம இது ஒரு வைப்ரண்டா இருக்கும். 1.5 months வரைக்கும் வெயிட் பண்ணாங்க ப்ரீ புக் பண்ணி இந்த சாரிக்கு. இப்போ ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டாக் அவைலபிள். இது வந்து பிரீமியம் காஞ்சி சில்க். ஸோ குவாலிட்டி வைஸ் அண்ட் வருஷ கணக்கில் நீங்கள் வச்சு கட்டலாம். ஒரு பட்டு சாரி எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சு வருஷ கணக்கில் கட்டிங்க, அது மாதிரி இந்த சாரி. ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரியை வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காஸ்ட்ல கொண்டு வரது அப்படிங்கிறது இட்ஸ் a big task. கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சு இந்த சாரி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஸோ லான்ச் பண்ணால் பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த கலெக்ஷன். சிலவங்களுக்கு சில்வர் ஸ்டோன் பிடிக்கும், சிலவங்களுக்கு கோல்டு ஸ்டோன் பிடிக்கும். அடிக்கிற கோல்டு ஸ்டோன் வேணா, அடிக்கிற சில்வர் ஸ்டோன் வேணா அப்படின்றவங்களுக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்த ஸ்டோன்ஸ் தான் இது. இட்ஸ் a perfect பொன்வண்டு கலர், அமேசிங் குவாலிட்டி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ். எவ்வளவு காஸ்ட்ங்கா? இது தேடி தேடி வாங்கின ஒரு கலர்னா மீனாட்சி அம்மன் கிரீனா டக்குன்னு கண்ணில் மாட்டாது. இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நான் இப்போ கூட மீனாட்சி அம்மன் கிரீன்ல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் நான் லான்ச் பண்ணேன். அது கஸ்டமைஸ். இவ்ளோ கலர் ஆப்ஷன் வச்சிருக்கீங்களே. ஆமா, இங்க கிட்டத்தட்ட ஒரு 500 கலர் காம்பினேஷன்ஸ் ஆச்சும் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். புரியல, 500 சாரியா இல்ல 500 கலர் காம்பினேஷன்ஸ். ஆக்சுவலி இங்க அதிகபட்ச பிரைஸ் என்னது? அதிகபட்ச பிரைஸ் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் 3500. மற்றது எல்லாமே நீங்க பேனர்ல பாத்தீங்களா, அதுல உருவப்படங்கள் இருக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி வந்து கங்கா ஜமுனா பார்டர். ஓகே, ஒரு சைடு பார்டர் டிஃபரெண்ட் கலர், இன்னொரு சைடு டிஃபரெண்ட் கலர். பிளவுஸ் பேர் பண்ணது இங்க ஒரு டிஃபரெண்ட் கலர், இங்க ஒரு டிஃபரெண்ட் கலர். வரமகாலட்சுமி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ், ஆடி மாசம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே 10% ஆஃபர் இருக்கு. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிருத்திகா புட்டிக்குடைய 7th எக்ஸ்போ ரொம்ப கிராண்டா ஐஸ்வர்யா மஹால்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம அவங்க எல்லா எக்ஸ்போலையும் வந்து போய் எப்படி இருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துரும். ஸோ இன்னைக்கு 7th எக்ஸ்போவோட ஃபர்ஸ்ட் டே. எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ், என்ன மாதிரியான புது விஷயங்கள் எல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான கிரியேட்டிவிட்டி எல்லாம் சாரியில புகுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்னா இந்த எக்ஸ்போக்காகவே மிக பிரம்மாண்டமா பல மாசம் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஆடியன்ஸோட க்ரௌட் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது ஒரே பிளேஸ்ல, சென்னை ஒரே பிளேஸ்ல நம்ம வந்து 6th டைம் எக்ஸ்போ பண்றோம். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி ஜாப். ஓகே, அதாவது 1 இயரா கன்சிஸ்டண்டா நம்ம வந்து ஒரு வாட்டி எக்ஸ்போ வைக்கும் போதும் இதே சேம் கலெக்ஷன் தான்ப்பா இருக்கு அப்படின்ற ஒரு கமெண்ட் கூட நம்மளுக்கு வந்தது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பேக் எண்ட்ல அவ்வளோ ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஒரு புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை கலர் காம்பினேஷன்ஸா இருக்கட்டும், ட்ரெண்டிங்கா பிரைட் போட்டா எதனா ஒரு கலர் யூனிக்கா இருந்தா அதுவும் நான் கொண்டு வருவேன். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் பார்த்து கொண்டு வந்தது தான் இந்த எக்ஸ்போட கலெக்ஷன்ஸ். நான் வந்து எக்ஸ்போ பத்தி பேச ஆரம்பிச்சது வந்து உங்களை பத்தி சொல்லாம விட்டு, நீங்க பார்க்க வந்து அவ்வளோ அழகா ரொம்ப கியூட்டா பிரிட்டியா இருக்கீங்க. உங்க சாரியுமே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. இதுவும் நான் கலர் கோட் பண்ணதுதான். ஒரு பிரைடு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கலர் கோட் பண்ணேன். நைஸ். இப்போ வந்து இந்த 7th எக்ஸ்போல வந்து ஒவ்வொரு எக்ஸ்போலயுமே வந்து ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் பண்ணுவீங்க. சோ இந்த 7th எக்ஸ்போல என்ன மாதிரியான விஷயங்களை லான்ச் பண்ணிருக்கீங்க, என்ன நாங்க உங்ககிட்ட இருந்து ஸ்பெஷலா எதிர்பார்க்கலாம்? நம்ம நின்னுட்டு இருக்கிற இந்த பிளேஸே வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். இட்ஸ் a சர்ப்ரைஸ் ஸ்டால். ஆக்சுவலி சென்னை ஸ்டால் சொல்லலாம், இல்ல கிருத்திகா புட்டிக்கோட நான் வேர் பண்ண அத்தனை விதமான சாரி கலெக்ஷன்ஸும் டுகெதர் ஒரு ஸ்டால்ல இருக்கு. எல்லா சாரீஸுமே இருக்கு. அதாவது கேஷுவல் வேர்ல இருந்து நம்ம ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன் வேர் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே ஒரே பிளேஸ்ல வச்சிருக்கோம். இது வந்து பிகாஸ் கஸ்டமர் வருவாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டால்லையும் வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இட் டேக்ஸ் டைம். ஸோ நான் வேர் பண்ணி இந்த சாரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கிரீன்ஷாட்ல காமிச்சு இது இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா எல்லா கலெக்ஷன்ஸும், அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் ஆஃப் 2 கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணுவேன். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் பல்காக தான் இருக்கும் எப்போவுமே.
ஸோ ரைட் ஃப்ரம் பட்டு சாரீஸ், ரைட் ஃப்ரம் கேஷுவல் வேர் எல்லாமே பல்க் ஸ்டாக் இருக்கும். அது கம்ப்ளீட் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இது ரொம்ப ஹார்ட் இல்லைங்கக்கா. ஏன்னா நம்ம கட்டின எல்லா சாரீஸுமே வந்து ஏன்னா அதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போய் பல மாசம் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ்க்காக மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணி அதை பண்ண சொல்லி அதை எடுத்து ஒரே கவுண்டர்ல வைக்கிறதுன்றது இட்ஸ் அ ஹார்ட் ப்ராசஸ்ல. ஸோ இது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? மேனேஜ் பண்றது வந்து ரொம்ப ஹெக்டிக்கான விஷயம் தான். பட் ஆனா எனக்கு அது பிடிக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் கஸ்டமர் விரும்பி கேட்குறாங்க அப்படின்னா கூட என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் சைடில் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாரியில் வந்து அப்படியே அச்சல் ஒரு பியூர் ஹேண்ட்லூம் சில்க் சாரி மாதிரி இருக்கும். ஆனால் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் டைம் வந்து ஒரு சாரிக்கும் டிஃபர் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ அதனால தான் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்யக்கூடிய விஷயம்னா ப்ரொடக்ஷன்லேருந்து கொண்டு வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறது தான். ஆக்சுவலி இங்க இவ்வளவு சாரி இருக்குல்ல, எனக்கு உங்களை பார்த்தா உங்கள இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. அவ்வளவு அழகா வந்து உங்களையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ இந்த கலெக்ஷன்ல இருக்க எக்ஸ்க்ளூசிவான சாரீஸ் பத்தி பார்க்கலாமே. சோ வெரி ஃபர்ஸ்ட் சாரி வந்து இந்த சாரி வந்து கிட்டத்தட்ட ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். சோ ஒரு பட்டு சாரி ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிற ஒரு கான்செப்ட், பார்டர்லெஸ், கம்ப்ளீட்டா பார்டரே இருக்காது, பட் கிராண்டியரா இருக்கணும். பியூர் ஹேண்ட்லூம் சில்க் சாரி இன்ஸ்பயர்ட். So it is really budget friendly. நீங்க கெஸ் பண்றீங்களா இந்த சாரியோட பிரைஸ்? இது வந்து ஒரு borderless concept, full zari woven, extremely lightweight. Making in noted that என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஈஸி டு ப்ளீட்டா இருக்கணும், ட்ரெண்டி டிசைனா இருக்கட்டும். அதாவது பியூர் ஹேண்ட்லூம் சில்க் சாரில இது கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் இருக்கும். எஸ், கண்டிப்பா. ஸோ சிங்கிள் ப்ளீட்லயும் அழகா இருக்கும், ப்ளீட் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். இந்த சாரி கிட்டத்தட்ட இந்த ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் இருக்குல்ல, அது ஒரு சாரி, இங்க இருக்கிற கலர் வேற, இங்க இருக்கிற கலர் வேற. சோ இந்த காம்பினேஷன் 3 to 4 கலர்ஸ் வந்து இதுல மிக்ஸ்ட் ஆகும். ஆமா, இந்த மல்டி கலர் அண்ட் இந்த ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்லயே சைசிங் அது மாதிரி அவ்வளோ வேரியன்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட 1 இயரா. சோ இந்த கலர் அண்ட் இன்னும் 2 கலர் இருக்கு. இதுலயே 2 கலர் இருக்கு. எஸ், நீங்க என்ட்ரன்ஸ்ல பேனர் பார்த்திருப்பீங்க. இந்த கலர் நான் வேர் பண்ணிருக்கேன். such a lovely sarees. என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சாரி. பியூர் ஹேண்ட்லூம் சில்க் சாரில இருந்து இன்ஸ்பயர்ட் ஆன கலெக்ஷன் just for 1350. வாவ், எஸ், 1350. எஸ் மேம். ஆக்சுவலி வந்து இத டச் பண்ணும்போதும் சரி, ஆக்சுவலி இத வெச்சு பாக்கும்போதுமே சரி, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஒரு 3D எஃபெக்ட்டா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. பட் பட்ஜெட் வந்து செம்ம பட்ஜெட். சூப்பரா ட்ரை பண்ணிட்டு போலாம். அதாவது பியூர் ஹேண்ட்லூம் சில்க் சாரி இவ்வளவு பட்ஜெட் இருந்தா தான் வாங்க முடியும்னு நினைக்கிற பல டிசைன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா ஒரு கலர் காம்பினேஷன், ஒரு டிசைன் வந்து இவ்வளவு பட்ஜெட்டா இருக்கு, ஏன் இதை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வர முடியாதுன்னு ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கும் ஒரு விஷயம். சோ அது மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கறது இன்னும் பட்ஜெட்டா கொண்டு வரணும் தான் கொண்டு வந்த கலெக்ஷன். ஆக்சுவலி வந்து நீங்க 1350 அப்படின்னு வந்து சொல்ற வரையுமே எங்களால வந்து மினிமம் ஒரு 2500 இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். பட் 1350 அப்படிங்கிறது really budget. Yes. நெக்ஸ்ட் சாரி. சோ இந்த சாரி வந்து இட்ஸ் a classic color combination, ஆரஞ்சுக்கு brown. பட் இந்த சாரி வந்து அப்படியே ஒரு again a pure handloom silk saree. பாக்கும்போதே வந்து இவ்ளோ பிரைட்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ பட்டு தான். மேபி இத டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது வந்து இது வேற மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து பிரீமியம் காஞ்சி சில்க் அப்படின்ட்டு, இல்லனா பியூர் சில்க் சாரி தான் நினைப்பாங்க. இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கிளாசிக் கலர் காம்பினேஷன், பட் ட்ரெண்டியான ஜரி, which is rose gold zari. It's not silver zari, it's not gold zari. So அந்த எஸ் அந்த கிளாசிக் கலர் காம்பினேஷனுக்கு இந்த ஜரி வந்து வேற லெவல் லுக் இருக்கும். இத கட்டிட்டு போனா அவ்வளவுதான், ஊரு கண்ணே வந்து உங்க மேல தான் இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா இது யாரு கட்டினாலும் சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம ஜெனரேஷனா பாக்குற ஒரு கிளாசிக் கலர் காம்பினேஷன், சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாரி தான் என்னோட எக்ஸ்போட ஃபர்ஸ்ட் சாரி. ட்ரை பண்ணிட்டீங்களா நீங்க? பண்ணிட்டேன். வாவ், சூப்பர். எஸ், ஆக்சுவலி இப்ப ரீசன்ட்டா வந்து வரலட்சுமி பூஜை எல்லாம் வரப்போகுது. ஆமா, சோ அம்பாளுக்கு வந்து யாராவது சாரி பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான கலர் ரொம்ப அருமையான சாய்ஸ். சரி, இத கட்டினாலே வந்து கட்டுறவங்க எல்லாரும் அம்மன் மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு ட்ரெடிஷனல் லுக் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த சாரி ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு சிம்பிள் நெக்லஸ் போட்டா கூட இல்ல, அந்த கலர் காம்பினேஷன் இட் ஸ்பீக்ஸ். வாவ், நைஸ் மேம். அடுத்த சாரி. இல்ல நீங்க இந்த சாரியை பத்தி சொல்லவே வேணாம். நாங்க வந்து உங்களோட கோயம்புத்தூர் எக்ஸ்போல பார்த்தோம். அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டே கட்டியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் சாரியா கட்டியிருந்தேன். அப்படியே பாக்குறதுக்கே வந்து சூப்பரா இருந்துச்சு. சோ மெனி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த சாரிக்கு. சோ இந்த சாரியை பத்தி சொல்லுங்க. இந்த சாரி வந்து கலர் சார்ட்ஸ்ல வந்து ரேண்டமா ஓகே டார்க் கிரீனுக்கு பீச் போடுங்க அப்படின்ட்டு, பட் டிபிக்கல் பீச் இல்லாம இது ஒரு வைப்ரண்டா இருக்கும். அந்த பீச் டோனுக்கு ரோஸ் கோல்ட் ஜரி சேர்ந்தவொடனே வேற லெவல்ல ஆயிடுச்சு.
செம்ம ஹிட்டர். கஸ்டமர்ஸ் 1.5 months வரைக்கும் வெயிட் பண்ணாங்க ப்ரீ புக் பண்ணி இந்த சாரிக்கு. இப்போ ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டாக் அவைலபிள். ஏன்னா லூம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ கஸ்டமர் டிமாண்ட்ல கேக்குறாங்களோ அவ்வளோ லூம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்களால ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். வா, ஷைன்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலி இது சொல்லுவாங்கல்ல, கிருத்திகா புட்டிக்கோட வந்து ஐகானிக்கா ஒரு சில சாரி சொல்லணும்னா அதுல இந்த சாரி கண்டிப்பா பிரீமியம் காஞ்சி. அதாவது வெல்ல நீங்க பிரீமியம் காஞ்சி அதாவது சேல் பிரைஸ்ல இருக்கிறதா எங்களோட ஆக்சுவல் பிரைஸ். இதோட பிரைஸ் என்னங்கா? 2150. அக்கா ஆக்சுவலி இங்க இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க. உள்ளுக்குள்ள இன்னும் உங்களோட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு, பாத்துடலாமா? கண்டிப்பா. நீங்க வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. அதுவும் நீங்க ட்ரேப் பண்ண எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கீங்க. எங்க கண்ணை உறுத்துற சாரி இந்த சாரி தான். சோ இத பத்தி சொல்றீங்களா? ஸோ இந்த சாரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான சாரி. ஓகே. இது வந்து என்னோட ஒரு அடையாளம் சொல்லலாம். அதாவது ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரியை எவ்வளோ பட்ஜெட்டா கொண்டு வர முடியுமோ, லைட் வெயிட்டா கலர் காம்பினேஷன்ஸோட அது மாதிரி கொண்டு வரதான் என்னோட மோட்டிவ். அப்படிதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே, இப்ப மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே அது ஒரு மோட்டிவ் வச்சு நான் கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கலெக்ஷனும் அதே மாதிரி தான். நம்ம செலிபிரிட்டிஸ் போட்ட ஒரு கலெக்ஷன். நெருக்கமான கொடி பேட்டர்ன், எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட். அதாவது நம்ம ரெகுலரா இருக்கிற மோட்டிவ்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திருப்போம், ஆப்வியஸ்லி லைட் வெயிட்டா இருக்கும். பட் இவ்வளோ கட்டிமான ஜரி வுவன் பேட்டர்ன்ல கூட லைட் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த சாரியில பண்ணலாம். பர்ஃபெக்ட் பீகாக் நெக் டோன் மாதிரி இருக்கும். டுவல் ஷேட்ஸ் நிறைய இருக்கு அண்ட் பேஸ்டல் டு வைப்ரண்ட் ஷேட்ஸ் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 15+ கலர் ஆப்ஷன்ஸ் லான்ச் பண்ண சாரி. இதுல 15+ கலர்ஸ் வச்சிருக்கீங்க. கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பார்டர் டைப் டிஃப்ரெண்ட், ஜரி பேட்டர்ன் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து பிரீமியம் காஞ்சி சில்க். ஸோ குவாலிட்டி வைஸ் அண்ட் வருஷ கணக்கில் நீங்கள் வச்சு கட்டலாம். ஒரு பட்டு சாரி எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சு வருஷ கணக்கில் கட்டிங்க, அது மாதிரி இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கட்டிமான பூவன் பேட்டர்ன் வந்து ஒரு ப்ளீட்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த ஷைனோட சூப்பராக இருக்கும். அதாவது ரோஸ் கோல்ட் ஜரியில கொடி பேட்டர்ன். ஆக்சுவலி இந்த சாரி வந்து நீங்க உங்களுக்கு வச்சு காமிக்கிறீங்களா? எப்படி இருக்கு? லைட்டிங்லாம், அதாவது ஃபங்க்ஷன் லைட்டிங்லாம் வேற லெவல் லுக் இருக்கும். ஸோ அந்த வாடாமல்லி கலர், இந்த குட்டி குட்டி புட்டாஸ், எவ்ரிதிங் லைக் ஒரு சின்ன விஷயங்களும் பார்த்து செஞ்சு இருப்பாங்க. எங்களுக்கு என்ன விஷயம்னா, ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரியை வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காஸ்ட்ல கொண்டு வரது அப்படிங்கிறது இட்ஸ் a big task. எஸ். ஸோ அதை எப்படி நீங்க இந்த சாரியில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? கான்ஃபிடென்ட்டா நான் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ண ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சு இந்த சாரி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஸோ லான்ச் பண்ணா பிரம்மாண்டமா லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த கலெக்ஷன். 15 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து சூப்பர் ஹிட். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாரி. சொல்லிடுங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு. அகைன் 2150. ஆக்சுவலி இங்க அதிகபட்ச பிரைஸ் என்னது? அதிகபட்ச பிரைஸ் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் 3500. மற்றது எல்லாமே பிலோ 2150. வாவ், கிரேட், சூப்பரா இருக்கு. அடுத்து உங்களோட அந்த சூப்பர் ஹிட் கலெக்ஷன்னா அது என்னது? சூப்பர் ஹிட்னா சூப்பர் ஹிட் வேற லெவல். ஸோ இட் மேக்ஸ் மீ ஸ்மைல் எவ்ரி டைம் when I see this saree. Why? Because அந்த அளவுக்கு ஹிட். ஒரு சாரியில லிட்டரலி வி லாஸ்ட் கவுண்ட் எவ்வளோ சோல்ட் பண்ணோன்ட்டு. ஏன்னா இந்த சாரியோட குவாலிட்டி நான் அப்படி கொண்டு வந்தேன். அண்ட் மார்க்கெட்ல இப்போ நீங்க நிறைய டூப்ளிகேட்ஸ் பார்க்கலாம், சில்வர் ஸ்டோன்ஸ்ல பார்க்கலாம். சிலவங்களுக்கு சில்வர் ஸ்டோன் பிடிக்கும், சிலவங்களுக்கு கோல்டு ஸ்டோன் பிடிக்கும். அடிக்கிற கோல்டு ஸ்டோன் வேணாம், அடிக்கிற சில்வர் ஸ்டோன் வேணாம் அப்படின்றவங்களுக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்த ஸ்டோன்ஸ் தான் இது. ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் இது லான்ச் பண்ணும்போது சீரியஸ்லி எனக்கு வந்து ஓகே இட்ஸ் a டிசைனர் சாரி அப்படின்ற மாதிரி இருந்தது. கட்டுனா ஷாம்ஸே இல்லை. நான் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது டப் 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 டப்னு எனக்கு பீசஸ்லாம் சோல்ட் அவுட். இதுல கலர் ஆப்ஷன்ஸும் வச்சிருந்தேன். இந்த கலர் வந்து எந்த லைட்டிங்ல பார்த்தாலும் வேற லெவல்ல இருக்கும். இட்ஸ் a perfect பொன்வண்டு கலர். அமேசிங் குவாலிட்டி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ். எவ்வளவு காஸ்ட்ங்கா? இது 1450. ஒரு பார்ட்டிக்கு போறோம்னாலும் சரி, இல்ல ஒரு ட்ரெடிஷனலான ஃபங்க்ஷனுக்கு போறோம்னாலும் சரி, ரெண்டுக்குமே இது ஆப்ட் ஆகும். சூப்பரா இருக்கும். பர்த்டே ஃபங்க்ஷன், கெட் டுகெதர், நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பீங்க. அது மாதிரி நம்மள காமிக்கிற ஒரு சாரினே சொல்லலாம். இன்னைக்கு கூட நான் ஒரு கலர் கட்ட போறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஒரு வாட்டி இந்த கலர் சாரி எடுத்து கட்டும் போது வேற லெவல் ஃபீல். அதுவும் இதே கலர்ல, இந்த டிசைன்ல வேற கலர்ல. எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆகிக்கிறீங்க. நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடா எனக்கு எக்ஸைட்டடா இருக்கு. பிகாஸ் இந்த சாரிக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ஓகே இட்ஸ் டிசைனர் சாரி, நல்லா இருக்கு, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஒன்ஸ் நான் வந்து ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ணேன், ஹேங்கிங்ஸ்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணேன். பார்த்தோம் நாங்களுமே. அது ரொம்ப அழகா இருந்துச்சு.
அண்ட் ஆல்சோ அந்த ரெட் கலர்ல வந்து நீங்க அந்த saree போட்டு வரும்போது ரெட்டுன்னு சொல்லி தனுஷ் சார் சொல்லுவார்ல, லைக் லிட்டரலி அந்த டயலாக் தான் எங்க மனசுல எல்லாம் ஓடுச்சு. ஓகே ஓகே. சோ அந்த பிளவுஸ் டிசைன்ஸ பத்தி சொல்லுங்க. அந்த பிளவுஸ் டிசைன் வந்து நான் ரேண்டமா இது மாதிரி பண்ணுங்க டிசைன். அதான் சொன்னேனே, இந்த சாரி பத்தின ஒரு ஓவரா ஓகே இந்த அளவுக்கு செம மாசு விட்டாங்க. என் பொட்டிக்லயே டாப் செல்லிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த இயருக்கு. சோ அந்த அளவுக்கு போகும் நான் கண்டிப்பா நினைச்சு பார்த்தது இல்ல. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாரி நான் ட்ரை பண்றப்போ அந்த ஃபீல் வந்து என்னால சொல்ல முடியல. சோ நம்ம ப்ளீட்ஸ் வைக்கும் போது இங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கும், இல்ல ப்ளீட்ஸ் நிக்காது. பிகாஸ் அந்த மெட்டீரியலை பாக்குறப்போ நம்மளுக்கு ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்கும், அதாவது இது வந்து எங்கெங்க நம்மளுக்கு பாடி ஹக்கிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த சாரி ட்ரஸ்ட் மீ, என்கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா 100% மேல நான் கேரண்டி தருவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்ப இது வந்து டிரான்ஸ்பரண்ட் இல்லன்னு சொல்றீங்க? கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் இல்ல. சிங்கிள் ப்ளீட்ல மேனேஜ் பண்றவங்க ஒரு 80-90% டிரான்ஸ்பரண்டே இருக்காது. பட் நான் சிங்கிள் ப்ளீட்லயும் போட்டு காமிச்சிருக்கேன், ப்ளீட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ப்ளீட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த ரெண்டு சைடும் அந்த ஸ்டோன் வரது வந்து இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி சொன்னீங்க. இது வந்து நீங்க வியர் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனலி உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட் சாரீஸ் எல்லாத்தையுமே காமிச்சீங்க. இந்த எக்ஸ்போல நீங்க இன்னும் என்னென்ன மாதிரியான சாரீஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணிருக்கீங்கறத பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். போயிடலாமா? தேங்க்யூ. ஷூர் அக்கா, ஆக்சுவலி வந்து நாங்க செட்டிநாட் காட்டன் கலெக்ஷன் வந்து இப்ப ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்கிறத பார்த்தோம். ஆனா இங்க பார்த்தா செட்டிநாட் கலெக்ஷன்லயே வந்து இவ்ளோ கலர் ஆப்ஷன் வச்சிருக்கீங்களே. ஆமா, இங்க இத கிட்ட பத்தி சொல்லுங்களேன். எஸ், இங்க கிட்டத்தட்ட ஒரு 500 கலர் காம்பினேஷன்ஸ் ஆச்சும் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். புரியல, 500 சாரியா இல்ல 500 கலர் காம்பினேஷன்ஸ்? ஆமா, அந்த அளவுக்கு மேசிவான ஒரு கலெக்ஷன் இந்த வாட்டி என்னோட சென்னை மக்களுக்காக நான் கொண்டு வந்தது. எல்லாமே ஆடி சூப்பர் சேல்ல இருக்கு. சோ இப்போ சென்னையில இருக்கிறவங்களால தான் வர முடியும், வெளியில இருக்கிறவங்களால வர முடியல, அதாவது பெங்களூர், ஆந்திரா, வாட் எவர் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வர முடியல, பார்க்க முடியல அப்படின்னா ஈஸியான ஆப்ஷன் என்னோட வெப்சைட்லயும் நான் போட்டிருக்கேன். ஓகே, சோ அவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸ்ல ரொம்ப விருப்பப்பட்டு. எப்படி நீங்க யோசிச்சீங்க இத்தனை கலரை கொண்டு வரணும்னு, அதுவும் இந்த செட்டிநாட் காட்டன்ல? நாட் ஓன்லி த கலர் காம்பினேஷன் மேட்டர்ஸ், டிசைன்ஸ், ரெட்டப்பெட்ட பார்டர், இதெல்லாமே வந்து மீனாட்சி அம்மன் கிரீன் என்னோட ஃபேவரட். அதாவது எங்க பொட்டிக்ல பாட்டில் கிரீனை விட இந்த கிரீன் தான் நிறைய போகும். ஓகே, சோ அது மாதிரி எல்லா ஏஜ் குரூப்பும் போடலாம். இப்பெல்லாம் வந்து ரொம்ப 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 ட்ரெண்டிங் இதுதான் இந்த சாரி கலெக்ஷன்ஸ். சோ இது மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு ட்ரெடிஷனல் பேட்டர்னோட சேர்ந்து ஒரு வைர ஊசி பேட்டர்ன், ஒரு ட்ரெண்டி பேட்டர்ன், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும், ஆஃபீஸ் வேர் கூட ஈஸியா கேரி அவுட் பண்ற மாதிரி. அதே மாதிரி செட்டிநாடு காட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி ப்ளீட் பண்ணாலே போதும், அப்படியே நிற்கும். ரியலி நீங்க ஒர்க் வேர்க்குலாம் போறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா சூப்பர்பா கோஆப்ரேட் பண்ணும். கண்டிப்பா. ஆக்சுவலி இங்க வந்து இவ்ளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இல்ல உங்களுக்கு வந்து பர்சனலா எனக்கு இந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும்னா என்ன கலர்? ஆப்வியஸ்லி மீனாட்சி அம்மன் கிரீன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையுமே ஒரு வித்தியாசமா காமிக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என்னோட பொட்டிக்ல இல்ல, வேற ஷாப்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும் போது தேடி 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 வாங்கின ஒரு கலர்னா மீனாட்சி அம்மன் கிரீன் தான். டக்குன்னு கண்ணில் மாட்டாது. இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு சிலதுல எல்லாம் இது போட முடியுமா, பாசிபிளா? இப்போ வார்ம் சில்க்லாம் வந்து டையிங் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ கூட மீனாட்சி அம்மன் கிரீன்ல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் நான் லான்ச் பண்ணேன், அது கஸ்டமைஸ். ஓகே, சோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இட் ஹாஸ் a ஸ்டோரி. எவ்ரி சாரி இட் ஹாஸ் a ஸ்டோரி. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப பேஷனேட்டா எடுத்து செய்யற ஒரு விஷயம்னா என்னோட பொட்டிக். ஆக்சுவலி இந்த சாரி இருக்குல்லங்கா, ஆமா, இதே மாதிரி நாங்க வெளியில வந்து ஒரு சாரி பார்த்தோம். அந்த சாரி எங்க கண்ணெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. அந்த சாரி ஃபுல் சோல்ட் அவுட். ஆமா, ஆக்சுவலி இவ்ளோ ஒரு 2 hours ஆயிருக்குமா எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் ஆகி? நான் ஆக்சுவலி முன்னாடியே லான்ச் பண்ணிட்டேன் அந்த சாரியை. அதாவது நம்ம செட்டிநாடு காட்டனை பொறுத்த வரைக்கும் 99% உருவப்படங்கள் இருக்கும், ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ், அன்னம், மயில், சக்கர, அது மாதிரி இருக்கும். பட் ஆனா நான் வந்து 2 விதமான கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்றேன். நீங்க பேனர்ல பாத்தீங்களா, அதுல உருவப்படங்கள் இருக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி வந்து கங்கா ஜமுனா பார்டர்ஸ். ஒரு சைடு பார்டர் டிஃப்ரெண்ட் கலர், இன்னொரு சைடு டிஃப்ரெண்ட் கலர். பிளவுஸ் பேரப் பண்ணது இங்க ஒரு டிஃப்ரெண்ட் கலர், இங்க ஒரு டிஃப்ரெண்ட் கலர். ஸோ அதுலயே வந்து என்கிட்ட ரொம்ப என்கொயரி வந்தது பாத்தீங்கன்னா, உருவப்படங்களே நிறைய இருக்கே, உருவப்படங்கள் இல்லாத கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னவங்களுக்கு அதே காம்பினேஷன்ஸ்ல உருவப்படங்கள் இல்லாம கொண்டு வாங்க. இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி சொன்னீங்க. ஏன்னா நீங்க ஒரு பிஸியான ஹெக்டிக் டேல ஓடிட்டு இருக்கீங்க. எல்லா சாரியும் எடுத்து காட்டுங்க நாங்க உங்களை சொல்ல, நாங்களே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிறோம். சோ ஒரு நாள் பத்தாது, நாளைக்கும் வரணும், நாளைக்கும் வரணும், அப்பதான் என்னோட கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸை பார்க்க முடியும். இப்போ நீங்க வந்து என்னென்ன ஃபங்க்ஷன், என்னென்ன அக்கேஷனுக்காக வந்து நீங்க ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க? வரமகாலட்சுமி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ், ஆடி மாசம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே 10% ஆஃபர். வா, சூப்பர். நாங்க எல்லாம் போய் உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சுத்தி பார்த்துட்டு எங்களோட நேயர்களுக்கு ஜுவல்லரிஸ் மறந்துடாதீங்க.
ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்போ சூப்பரா போயிட்டு இருக்கு, சூப்பரான ஹெவி கிரவுட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். நல்லா பண்ணுங்க. இந்த எக்ஸ்போ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போவா வரணும் அப்படின்னு சொல்லி எங்க ஐபிசி மங்கை நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துறோம். நன்றி. தேங்க்யூ கமல். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.